ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லிணக்க விவகாரங்களில் தலையை கொடுக்கும் சீனா, இலங்கை வருகிறது உயர்மட்ட குழு, டில்லியின் ஆதிக்கத்தை குறைக்கும் முயற்சி. இலங்கையின் இனப்பிரச்சினை விவகாரம் மற்றும் நல்லிணக்க முன்னெடுப்புகளில் டில்லியே இதுவரை கூடுதலாக பங்களித்து வரும் நிலையில் அவற்றிலும் சீனா தன்னை புகுத்திக் கொள்ளும் முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. இலங்கையின் இனப்பிரச்சினை விவகாரம் மற்றும் நல்லிணக்க முன்னெடுப்புகளில் டில்லியே இதுவரை அதிகமாக பங்களித்து வருகின்றது. இலங்கையில் தனது ஆதிக்கத்தை நிலை நிறுத்துவதற்கு சீனா பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் இனப்பிரச்சினை விவகாரம் நல்லிணக்க முன்னெடுப்புகள் தொடர்பாக இதுவரை பெரிதாக அக்கறை காட்டியிருக்கவில்லை. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுடையம் நல்லிணக்க செயற்பாடுகள் ஆகியவற்றில் தீர்மானமிக்க சக்தியாக இந்தியா செயற்படுவதாலேயே அந்த நாட்டின் ஆதிக்கம் இலங்கையின் வடபகுதியில் உயர்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கையின் வடபகுதியில் காலூன்றுவதற்கு சீனா முயற்சிக்கின்ற போதும் மக்களின் ஆதரவு சீனாவுக்கு குறைவாகவே உள்ளது. வடக்கு மக்களின் மனங்களை வெல்வதற்கு சீனா தொடர்ச்சியாக வாழ்வாதார உதவிகள் உட்பட பல திட்டங்களை செயற்படுத்துகின்ற போதிலும் இந்தியாவின் ஆதிக்கத்தை சீனாவால் முந்திச் செல்ல முடியவில்லை. இந்த பின்னணியில் தேசிய இன விவகார ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான அமைச்சர் பான் ஜூ தலைமையிலான சீனாவின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று முதற் தடவையாக இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி கொழும்பு வரவுள்ள இந்த தூதுக்குழு 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து முக்கியத்துவமிக்க சந்திப்புகளை நடத்தவுள்ளது. இன நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பிலேயே இலங்கை தரப்புகளுடன் இந்த குழு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளது என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சித்திரை புத்தாண்டுக்கு முன் உள்ளாட்சி தேர்தல் நடக்காது. உள்ளூராட்சி சபை தேர்தலை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாலும் அதற்கான சாத்தியங்கள் இல்லை என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஆயினும் புத்தாண்டின் பின்னர் ஏப்ரல் மாத இறுதிக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தற்போது அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. உள்ளூராட்சி சபை திருத்த சட்டவரைவு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைத்து அதை கடந்த வாரம் நாடாளுமன்றத்துக்கு சபாநாயகர் அறிவித்தால் கடந்த 6ஆம் தேதி அது தொடர்பில் விவாதம் நடத்துவது என்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆயினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று சபாநாயகர் கடந்த 5ஆம் தேதி அறிவித்திருந்தார். இதனால் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியங்கள் இல்லாது போயுள்ளன என்று தெரிய வருகின்றது. ஆயினும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைக்கும் பட்சத்தில் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியங்கள் உள்ளன என்று அறிய முடிகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் நேற்று 5 மணி நேர மின்தடை, மக்களின் இயல்பு வாழ்வு பாதிப்பு, குரங்கால் வந்த வினையா. நாடளாவிய ரீதியில் நேற்று சுமார் 5 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. மின் விநியோகத்தை வழமைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் மின்சார சபையால் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியது. நேற்று முற்பகல் 11:23 மணியளவில் நாடளாவிய ரீதியில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. முன் அறிவித்தலின்றி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் குழப்பத்துக்கு உள்ளாகினர். மின்தடை தொடர்பாக கருத்தெரிவித்த மின் மற்றும் எரிசக்தி அமைச்சர் ஜெயக்கொடி, பாணந்துறையில் உள்ள மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கொன்று உள்நுழைந்து மின் தாக்கத்துக்கு இலக்கானமையே இந்த திடீர் மின்தடைக்கு காரணம் என்று தெரிவித்தார். குரங்கு மின் தாக்கத்துக்கு இலக்கானதால் ஏற்பட்ட சமச்சீரற்ற நிலைமை காரணமாகவே மின்தடை ஏற்பட்டது என்று மின்சார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மூத்த ஊடகவியலாளர் பாரதி மாரடைப்பால் காலமானார். தமிழ் ஊடகப் பரப்பில் மூத்த ஊடகவியலாளராக விளங்கிய ராஜநாயகம் பாரதி
நேற்று தனது 63வது வயதில் காலமானார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறை அனுபவம் கொண்ட இவர் தினக்குரல், வீரகேசரி உள்ளிட்ட சில தமிழ் பத்திரிகைகள், வார வெளியீடுகள் என்பவற்றில் ஆசிரியராக கடமையாற்றியவராவார். உடல் நலக்குறைவு காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று முன்தினம் திருநெல்வேலியில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பியிருந்த நிலையில் நேற்று மாலை மாரடைப்பால் காலமானார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் நகர பகுதியில் வைத்து இளைஞனை காரில் கடத்தி 80 லட்சம் ரூபாய் கொள்ளை, பட்ட பகலில் பதற வைத்த சம்பவம், பெண் உட்பட 4 கைது. ஜாழ்ப்பாணம் நகர பகுதியில் வைத்து இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று 80 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் 4 ஜாழ்ப்பாணம் குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடு செல்வதற்காக இளைஞர் ஒருவர் முகவர் ஒருவரை தொடர்பு கொண்டபோது 80 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை கொண்டு நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் என்று அந்த முகவர் தெரிவித்துள்ளார். அதை நம்பிய இளைஞர் வங்கி கணக்கில் பணத்தை வைப்பிலிட்டுவிட்டு வங்கி அறிக்கையுடன் ஜாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு முகவரை சந்திப்பதற்கு வந்துள்ளார். ஆரியகுளம் உள்ள பகுதியில் இளைஞன் நின்றபோது கார் ஒன்றில் வந்த கும்பல் இளைஞரை கடத்தி சென்றுள்ளது. இளைஞரை மிரட்டிய அந்த கும்பல் வங்கி கணக்கில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பணத்தை வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. பணத்தை இழந்த இளைஞர் சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். விசாரணைகளை முன்னெடுத்த ஜாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்குக்கு உரிய பெண் ஒருவரை கைது செய்தனர். அதன் பின்னர் இளைஞரை கடத்திய குற்றச்சாட்டில் மேலும் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வரைவு இணக்க நியதி சமர்ப்பிப்பு. கட்சியின் பதில் தலைவர் செயலாளருக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம். இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருகோணமலை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை இணக்கப்பாடுடன் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அனுப்பியுள்ளார். நேற்று முன்தினம் அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் உள்ள விடயங்கள் வருமாறு: திருகோணமலை மாவட்ட நீதிமன்றில் எமது கட்சி அங்கத்தவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 2ஆம், 4ஆம், 7ஆம் எதிரிகளான 3 வரைவு இணக்க நியதிகளை கடந்த 7ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளோம். அந்த அடிப்படையில் எதிர்வரும் 13ஆம் தேதி இந்த நிபந்தனைகளை எதிராளிகளான நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஓர் இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்ற நம்பிக்கையில் அந்த வரைவு இணக்க நியதிகளின் பிரதிகளை தங்களுக்கு அனுப்பியுள்ளேன். இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு குறித்த இணக்க நியதி வரைவும் இணைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் இலங்கை தமிழரசு கட்சியின் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்தலில் வாக்களித்த தகுதியான பொதுச்சபையின் 326 உறுப்பினர்களுடன் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் தொடர்பில் இணக்கம் எட்டப்படும் தினத்தில் இருந்து 2 மாத காலத்துக்குள் அந்த தேர்தலை நடத்துவதற்கு தமது தரப்பினர் இணங்கிக் கொள்கின்றனர் என்றும் 326 உறுப்பினர்கள் தவிர்த்து வேறு எந்த உறுப்பினர்களும் வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகிகள் தெரிவு தொடர்பில் மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், சத்தியலிங்கம், குகதாசன், குலநாயகம், ஜோகேஸ்வரன், ரத்னவடிவேல் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு திருகோணமலை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மக்களை வாழ வைக்க முடியாத அரசே நாட்டில் தற்போதுள்ளது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு.
நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே தற்போது காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். அபிசாவளையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க முடியாத அரசாங்கம் எவ்வாறு மக்களை வாழ வைக்கப் போகிறது என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை தருவதாக கூறினார்கள். இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் விவசாயிகளை கைவிட்டுள்ளனர். இன்று அரச உத்தியோகத்தர்கள் விருப்பத்தின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். பெரும்பான்மையான மக்கள் இன்று கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர். அண்மையில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றபோதும் அவர்களுக்குரிய தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 14 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது. 14 இந்திய மீனவர்கள் மன்னாருக்கு வடக்கே உள்ளே இலங்கை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசு மீது மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். திலித் ஜெயவீர எம்பி தெரிவிப்பு. திசைகாட்டி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர வாக்களித்தவர்களில் பெரும்பாலானோர் தற்போது அரசாங்கத்தின் மீது விரக்தி அடைந்துள்ளதாக சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். புலனறுவையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, தற்போதைய அரசாங்கம் எப்போதும் வெற்றி பெறும் என்று ஒரு கணம் கூட நினைக்காதீர்கள். அதுதான் போக்கு, அதுதான் நடந்துள்ளது. திசைகாட்டிக்கு வாக்களித்தவர்கள், அதுதான் சவால் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு கடிதம். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தலைவர் கடிதம் மூலம் கேட்டுள்ளார். இதன் அடிப்படையில் ஜாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்கள் தமது பதவியை ராஜினாமா செய்வர் என தெரிய வருகின்றது. இதேவேளை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அண்மையில் ஜாழ் பல்கலைக்கழக பேரவையின் வெளிவாரி உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என கோரி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, அனுர அரசின் 2025 பட்ஜெட் நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டும். IMF நிபந்தனை. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வாக்கெடுப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இவ்வாறானதொரு நிலையிலேயே கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சர்வதேச நாணயத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி கோசாக் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, 2024ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி இலங்கையில் சர்வதேச நாணயத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது மதிப்பாய்வு குறித்து பணியாளர் மட்ட ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, மின்வெட்டு குறித்த முழுமையான தகவல் இன்று வெளியிடப்படும். நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை இன்று வெளியிடும் என்று அதன் தலைவர் கலாநிதி திலக் சியாமலாபட்டியே தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து மின்சார சபையின் உள்ளக குழு ஊடாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து மின்சக்தி அமைச்சும் விரிவான விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார்.
இதேபோன்ற நிலைமை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க தொடர்புடைய விசாரணை நடத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கெஹலியை பெற்ற இழப்பீட்டு பணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தையே அபிவிருத்தி செய்திருக்கலாம். கெஹலிய ரம்புக்வெல பெற்றுள்ள இழப்பீட்டு பணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சி புகையிரத நிலையத்தில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கெஹலிய ரம்புக்வெல பல கோடிகளை இழப்பீடாக பெற்றுள்ளார். ஆனால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 லட்சம் 7 லட்சம் இறுதியாக 10 லட்சம் என்ற தொகையே வழங்கப்பட்டிருக்கின்றது. கெஹலியவுக்கு வழங்கிய பணத்தை கிளிநொச்சி மாவட்டத்துக்கே வழங்கியிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டி போராட்டத்திற்கு எதிராக தடை உத்தரவு பெற போலீசார் முயற்சி. தையிட்டி விகாரையை அகற்றி தமது காணிகளை வழங்க கோரி பாரிய மக்கள் போராட்டத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குறித்த போராட்டத்திற்கு தடை உத்தரவை பெறுவதற்கு போலீசார் பிரயத்தனம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் புதன்கிழமை மக்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் இன்று நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு பெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. போராட்டத்திற்கு அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் வருகை தரவுள்ளதால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்ற வகையில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் போராட்டத்திற்கான தடை உத்தரவை கோருவதற்கான முயற்சிகளை போலீசார் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யாழ்ப்பாணம் பெங்களூர் இடையில் விமான சேவை இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் பெங்களூர் இடையில் விமான சேவையை ஆரம்பிப்பதற்கு இண்டிகோ விமான சேவை நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தின் பிரதிநிதிகள் அண்மையில் வடமாகாணர் வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். யாழ்ப்பாணம் பெங்களூர் இடையில் விமான சேவைக்கான தேவை அதிகரித்துள்ளதை அடிப்படையாக கொண்டு விமான சேவையை ஆரம்பிப்பது குறித்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கைகலப்பு, 2 வைத்தியசாலையில். ஜாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட மாணவர்களுக்கிடையில் நேற்று இடம்பெற்ற மோதலில் 2 காயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று புதுமுக மாணவர்கள் வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 3ஆம் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கிடையில் முறுகல் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது மாணவர்கள் 2 காயமடைந்த நிலையில் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.